ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் துலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த vlog வந்து மண்டேவும் டியூஸ்டே எடுத்ததுங்க. எனக்கு இந்த 2 நாள் எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்க. வாங்க vlog கண்டினியூ பண்ணலாம். ஹாய்ங்க, இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மண்டே. நான் ரித்வின் ஸ்கூலுக்கு போயிட்டேன். ஆக்சுவலாக காலையில் எடுத்ததுக்கப்புறம் vlog பெருசாக எடுக்க முடியல. கொஞ்சம் அப்படியே வேலை ஓடிட்டே இருந்துச்சு. தம்பி ஸ்கூலுக்கு போயாச்சு. பாப்பாவை வீட்டில் விட்டுட்டு நான் இப்போ வந்து ஒட்டன்துறை வந்து கிளம்பிட்டேன். நம்ம மகிழினி கிட்ஸ் வேறுக்காக பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்கில் வந்து கொஞ்சம் வேலை இருக்குது. அந்த வேலைக்காக வந்து நானும் மணி வந்து போகிறோம். அவர் டியூட்டிலேருந்து வந்து நேராக நான் அங்கே வந்துடுறேன், நீ இங்கேருந்து வந்துடு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அப்படியே வந்து கிளம்பிட்டோம். 2 பேர் போயிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் வரணும். பாப்பாவுக்கு சிறப்பெல்லாம் ஊற்றி அத்தைகிட்ட விட்டுருக்கேன். ஏன்னா வெயில் அடிக்குது, குட்டி தலையாட்டி என்ன அப்படின்றனால விட்டுட்டு போகிறேன். சரி, அப்படியே அங்கே போய் அடுத்து என்ன வேலை, நைட் டின்னருக்கு வந்து சமைக்கிறதுக்காக வந்து பொருள் வாங்க போகிறோம். நைட் டின்னருக்கு முன்னாடி லஞ்சுக்கு வந்துட்டு டைம் பாருங்களேன், 1:15 ஆயிடுச்சு. அதனால் இலக்கியில் இருக்குன்னு நினச்சோன்னே நீங்கள் தெரியும், ஹோட்டலில் தான் கொஞ்சம் சாப்பிட்டுருக்கோம். இங்கிட்டு வா. ஏன் அந்த ஐட்டத்துக்கு போனால் ரொம்ப வாங்கி போடு. பத்தி நல்ல பத்தி வாங்க. அடுத்து பட்டர் இங்கே இருக்குதா. மகிழினி கிட்ஸ் வேரில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மெட்டர்னிட்டியும் நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். நான் மெட்டர்னிட்டியுமே வந்து லான்ச் பண்ணியாச்சுங்க. நல்ல ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது. அதில் அவைலபிள் கலர்ஸ் எல்லாம் எல்லா சைஸ்லேயுமே வந்து இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க கலர்ஸை வந்து நீங்கள் நம்மளோட இன்ஸ்டா பேஜில் போய் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா போய் பார்த்து அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்களும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணலாம். நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டிஎம் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற கலெக்ஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணி விடுவோம். அதில் வந்து நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். மணி வந்து ஏதாச்சும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மட்டும் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு. நான் வந்து சமைக்கையில் டைம் வந்து 7 o'clock ஆயிடுச்சுங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் இல்லை, நைட் டின்னருக்கு நீங்கள் வேணால் சைடிஷாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்கில் வந்து இன்றைக்கி வந்து பட்டர் கார்லிக் எக்ஸ் தான் வந்து செய்ய போகிறேன். அது எப்படி செய்யணும் அப்படின்னா, ஒரு பவுலில் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 5 எக்கு வந்து எடுத்துக்கிறேங்க. அந்த 5 எக்கையும் வந்து ஒரே பவுலில் வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். அந்த எக்கு கூட பார்த்திங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதே ஸ்பூனில் பார்த்திங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுலேயே வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த பவுலில் இருக்க எக்கு கூட பார்த்திங்க அப்படின்னம்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து நம்ம பூண்டு வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். பூண்டை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எக் பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு ஃப்ரை பேனில் பார்த்திங்க அப்படின்னா 4 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதே பேனில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்க பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து சால்ட்டட் பட்டர் தான் வந்து எடுத்திருக்கேன். பட்டர் நல்லா வந்து உருகுனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா அந்த பேனில் ஃபுல்லாக வந்து படுற அளவுக்கு வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம பட்டர் ஆட் பண்ணி வச்சுருக்க அதே பவுலில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எக் பீட் பண்ணி வச்சுருந்ததே உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பட்டர் வந்து ஃபுல்லாக தடவி வச்சுருக்கனால எக்கு வந்து அப்படியே வந்து பொங்கி வர மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் கரண்டி வச்சு லேஸாக வந்து கிளறி எடுத்துக்கணும். இதே நம்ம முட்டை பொரியல் பண்ணுற மாதிரி நம்ம நார்மலாக கிளறோம்லங்க, அந்த மாதிரி வந்து செஞ்சிடக்கூடாது. இது சிறுக வந்து கம்ப்ளீட்டடாக எல்லாத்தையும் வேக வைக்கணும். கடைசியில் வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து நம்ம வேகையிலே வந்து கட் பண்ணி விட்டுக்கணும். அதே பேனில் பார்த்திங்க அப்படின்னம்னா நம்ம வந்து பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 5 பீசஸ் அளவுக்கு இருக்க பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இப்போ எக்குக்காக பட்டர் சாஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 5 க்யூப்ஸ் அளவுக்கு வந்து பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். திரும்பியும் நம்ம வந்து சால்ட்டு, அது கூட வந்து பெப்பர் தூள், சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறிக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சின்ன கப்பில் வந்து நான் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே மாவாகவே ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு வந்து பால் வந்து காய வச்சு ஆற வச்சுருந்த பாலை வந்து 1/2 டம்ளர் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம்.
பாலும் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து க்ரீமியான ஒரு சாஸ் மாதிரி ஆயிரும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து எக்கை வந்து லைட்டாக வந்து ஸ்லைஸ் போட்டு வச்சுருக்கோம்லங்க, அதையும் நம்ம எடுத்து உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் மல்லித்தலையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறிக்கலாம். நம்ம ஸ்லைஸ் போட்டு வச்சுருக்கோம்லங்க எக்கு, அதையும் நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த சாஸ் கூட வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த பட்டருக்கும் அந்த சாஸுக்கும் வந்து உண்மையாக ஸ்மெல்லே பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்குண்ணே, பார்க்கவே. டின்னருக்கா? டின்னர் சைஸ். பாப்பா அழுதுகிட்டே வருது. பாப்பா இங்கே வா, உனக்காண்டி அம்மா என்னமோ பண்ணி இங்கே அங்கே பாரு, இங்கே பாரு. இந்த ரெசிபியை நீங்களும் ஒன்ஸ் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். என்னது தாத்தா வச்சு வச்சுது அம்மா போடுதா போடு போடு ஒரு சப்பாத்தி எடு, ஒரு சப்பாத்தி எடுத்து கொடு. அஜிக்கு ஒரு சப்பாத்தி ரெண்டு அப்படியே மொத்தம் முட்டை நல்லா இருந்துச்சா? வா வீட்டுக்கு வா. டியூஸ்டே மார்னிங் வந்து எந்திரிச்சது கொஞ்சம் லேட்டுங்க. ஸோ நான் அறக்க பறக்க வந்து சமையல் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் எந்திரிக்கையிலே பாப்பா தம்பி 2 பேருமே சேர்ந்து எந்திரிச்சிட்டாங்க. மணி வந்து கொஞ்சம் நேரம் பாப்பா தம்பி வெளியே பார்த்துக்குங்களேன் அப்படின்னு சொல்லி வந்து பாப்பாவையும் தம்பியும் கொடுத்து விட்டேன். ரித்வின் மட்டும் எந்திரிச்சோன்னு கொஞ்சம் நொயின்னு அழுதுகிட்டு இருந்தான். அதனால் நீ வீட்டுக்குள்ளேயே உட்காரு தம்பி, பாப்பாவை மட்டும் அப்பா தூக்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி வெளியே கொடுத்து விட்டேன் பாப்பாவை. பாண்டியத்தை வீட்டுக்கு போயிடுச்சு. போட்டுமா? பாண்டியத்தை வீட்டுக்கு போட்டுமா? நம்மளும் போலாமா? வீடே கச 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 கசன்னு இருக்கு. இந்த பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ளே அவரையும் வந்து டியூட்டிக்கெலாம் அனுப்புறதுக்குள்ளே எனக்கு சரியாக ஒரு பெரிய ஒரு போரே ஆயிருங்க. ஏன்னா அப்போ தான் அவர் ஒன்று கேட்பார், ரித்வினை கிளப்பி விடணும். ஸோ எனக்கு செம்ம டென்ஷன் ஆகும். அந்த ஒரு மணி நேரத்துக்கு வந்து அறக்க பறக்க இருக்க மாதிரி இருக்குது வீட்டுக்குள்ளே. பாப்பாக்கா செருப்பு அண்ணாக்கு தரவே தர மாட்டியா? கலர் மஞ்சள் கலரா ஆரஞ்சு கலர்? அன்னைக்கு வாங்கின ஒரு மதுரையில் அண்ணக்கு பாப்பாக்கு தான் வாங்கவே இல்லை. எங்க பெருசாவே இருக்கு பாப்பா, இப்படிதான் இருக்கு. பின்னாடி அந்த வார தூக்கி விட்டுரு. அது வார தூக்குனாலும் பெருசாதான் இருக்கும். பொம்மை இருக்காமா? காலையில் வந்து ஒரு 11 o'clock வந்து நான் ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணுறக்கா மிஷினில் போட்டுவிட்டு போயிருந்தாங்க. சரி எடுத்து காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்தேன். செம பல்ப் ஆயிடுச்சு. மிஷினில் தண்ணி ஏதோ ட்ராப் ஆகாமல் வந்து அப்படியே வந்து ஹோல்டில் நின்றுட்டே இருந்திருக்கு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதையும் ஆன் பண்ணி விட்டுட்டு வந்து பார்த்துட்டு இருந்தேன். மழை வரப்போகுதா என்னன்னே தெரிலையே, என்னடா மேகம் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீ எடுத்து போடும், மிஷினில் ஓடி நிற்கிது. ஐயோ, உனக்கு பேக் தூக்குறக்கு ஒரு ஆள், லஞ்ச் பேக்கை தூக்க ஒரு ஆள். ஆறு ஆட்டத்தை வா, டீ குடிச்சு போயிடலாம் வா. ஏய் ரித்துமா, பூட்டி இருக்கேன் கதவை, வா. பேக்கிங் ஒர்க் ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்குங்க. அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர்லாம் செக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம். கொரியர் வந்து இன்னும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு இந்த பிள்ளை பாடுறா செல்லை நீ பார்த்தா வேமா அவளுக்கு ஒரு செல்லு வேணுமாம்மா. தூக்கம் இல்லையா அவங்க ரெண்டுத்துக்கும்? டைம் மகியம்மாவ
பிடிக்காதுன்ட்டான். அவன்கிட்ட பேசாத. சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. சண்டை வருது, வார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்ல மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டேன். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.